கரூரில் தவிக தலைவர் விஜயின் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்துறை செயலாளர் தீரஜ்குமார், சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் உள்ளிட்டோர் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதனை நேரலையில் காணலாம். சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது. அந்த சந்தேகங்களுக்கும் சமூக வலைதளங்கள் பரவி வரும் மற்ற விஷயங்களுக்கும் நிர்வாக ரீதியாக என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக தான் இந்த பிரஸ் பிரீஃபிங். முதல்ல ஒரு வீடியோ மூலமாக, காணொலி காட்சி மூலமாக என்னென்ன எல்லாம் நடந்ததுன்றதை நாங்கள் முதல்ல ப்ரெசென்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் சமூக வலைதளங்கள் வருது, அதற்கான என்னென்ன பதில்ன்றதை நாங்கள் இங்கே உள்ள அதிகாரிகள், ஹோம் செக்ரட்டரி இருக்காங்க, ஹெல்த் செக்ரட்டரி இருக்காங்க, டிஜி சார் இருக்காரு, ஏடிஜி இருக்காங்க, எல்லாரும் நாங்கள் ஒருத்தராக அந்த கொஷின்ஸுக்கான சம்பந்தமான விளக்கங்களை நாங்கள் தரவிருக்கிறோம். ஸோ முதல்ல காணொலி காட்சியை பார்த்துக்கலாம். ஈரோடு சாலை வேலுச்சாமி புறத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரிவித்தார். விஜய் நாமக்கல்ல பேச போறதா சொன்ன நேரம் 8:30, கரூர்ல பேச போறதா சொன்ன நேரம் 12. ஆனா விஜய் சென்னையில இருந்து நாமக்கல்லுக்கு ரொம்ப நேரம் மக்கள் காத்துனாங்க.
டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்களை கூட்டிட்டு போகணும். அந்த வழி விட்டுருங்க அப்படியே. உடனே ஒரு ஆம்புலன்ஸ். அஸ்மிகா 9 வயசுல ஒரு பொண்ணு காணுமா? தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அஸ்மிகா sir, please help sir, please. ஒரு கொஸ்டினா நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து கொடுக்கப்பட்ட இடம் வந்து வேலுசாமி புரம் இந்த பிளேஸை வந்து காவல்துறை ஒதுக்கியிருக்காங்க. அது வந்து அவங்க கேட்ட இடத்துக்கு மாறாக வேற இடம் ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லி அந்த இஷ்யூஸ் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுத்தபோது வந்து 7 லொகேஷன்ஸ் சூஸ் பண்ணியிருந்தேன். இதில் 7 லொகேஷன்ஸ் கொடுங்க, 27 அன்னைக்கு எங்களுக்கு மீட்டிங் இருக்குன்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ போலீஸும் அவங்களும் கலந்து ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 0 இன் பண்ணி 25 அன்னைக்கு ஒரு லொகேஷன் ஒரு பிளேஸ் கொடுத்துருந்தாங்க. 25ஆம் தேதி கொடுத்த லொகேஷன் வந்து அதே தேதியில் லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் அங்கே கரூரில் ஒரு இதே வேலுசாமிபுரத்தில் மீட்டிங் நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த பிளேஸில் வந்து எந்த சிரமமும் இல்லாமல் ஒரு 10,000 to 15,000 பேர் வந்து கஷ்டப்படாமல் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண முடிஞ்சதுன்னு அவங்க வந்து 26 அன்னைக்கு எங்களுக்கு இந்த லொகேஷன் கொடுங்க அப்படின்னு லெட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கட்சி சார்பாக காவல்துறைக்கு 26ஆம் தேதி வேலுசாமிபுரத்தில் எங்களுக்கு அந்த லொகேஷன் கொடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. நவ் வி கேன் see that. முதல்ல கேட்ட இடம் வந்து முதல்ல சூஸ் பண்ண இடம் அவங்க கேட்ட இடம் வந்து பண்ணிக்கலாம். முதல்ல சூஸ் பண்ண இடம் அவங்க கேட்ட இடம் வந்து ஒரு ரவுண்டானா கேட்டிருந்தாங்க, லைட் ஹவுஸ் ரவுண்டானான்னு சொல்லிட்டு. அங்க வந்து பக்கத்துல பாரத் பெட்ரோலியம் பங்க் இருந்தது, பிளஸ் வந்து நம்மளுடைய கெனால் ஒன்று ஓடிட்டு இருக்கு, நீங்க பாத்துட்டு ரவுண்ட் பண்ணி காட்டின இடம். அந்த அமராவதி பாலம் இருந்தது. ஸோ அங்கே வாட்டர் பாடி இருக்கு. இன்கேஸ் கூட்ட நெரிசல் ஆச்சுன்னு சொன்னா ஏதாவது அசம்பாவிதம்
நடக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் அந்த இடம் சூஸ் பண்ணி அவங்க போலீஸ் சைடில் தரல. நெக்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த சாய்ஸ் கொடுத்தது வந்து உழவர் சந்தைன்னு கொடுத்துருந்தாங்க. இதான் அடுத்த சாய்ஸ் கொடுத்தது வந்து உழவர் சந்தைன்னு கொடுத்துருந்தாங்க. இதுதான் உழவர் சந்தை. இது ஒரு முனிசிபல் ரோடு 30 to 40 feet அப்ராக்சிமேட் அது இருக்கும். ஸோ இது வித்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம இப்போ கொடுத்த நேஷனல் ஹைவேஸோட லொக்கேஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா 60 feet மேலே வித்து இருக்கும். ரெண்டு சைட்லையும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கனால இந்த லொக்கேஷன் வந்து ஃபைனலாக வந்து அக்ரி பண்ணி இந்த லொக்கேஷன் வந்து அவங்களுக்கு அலாட் பண்ணப்பட்டது. நெக்ஸ்ட் கூட்டத்துக்கு எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டாங்க, இதை வந்து முன்கூட்டியே கணிக்க முடியவில்லையா அப்படின்ற இன்னொரு கொஸ்டின் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க லெட்டர் கொடுத்தப்பே பார்த்தீங்கன்னா லெட்டர் கொஞ்சம் போடுங்க. இந்த லெட்டர்ல பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் கூட்டம் ஆர்கனைஸ் பண்றவங்க தோராயமா எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க. அந்த ரிக்வஸ்ட் வச்சு தான் வந்து எவ்வளவு போலீஸ் ஸ்ட்ரென்த் எல்லாம் தேவைப்படும்னு முடிவு பண்ண முடியும். ஸோ அதுல லெட்டர்ல பாத்தீங்கன்னா 10,000 பேர் வருவாங்க, ஸ்டாப் 10,000 பேர் கலந்து கொள்வாங்கன்னு சொல்லி அவங்க ரிக்வஸ்ட் கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த 10,000 பேர் வருவாங்கன்னு தான் வந்து அவங்களோட இது இருந்தது. பட் ஏற்கனவே வந்து அந்த கட்சி தலைவருடைய கூட்டத்தில் பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் திருச்சியில் நடந்த கூட்டத்தில் பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற கூட்டத்தில் ஜாஸ்தி வரும்ன்றதுக்காக போலீஸ் ஆன்டிசிபேட் பண்ணி ஒரு 20,000 பேர்கிட்ட வருவாங்க அப்படின்னு அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பிளஸ் பாஸ்ட் இதை வச்சு ட்ராக்கை வச்சு அவங்க ப்ரிப்பேர் பண்ணது வந்து 20,000 பேருக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த போலீஸோட பந்தோபஸ்து வந்து ஐ திங்க் ஏடிஜி கேட்டல் வாட் நாம்ஸ் என்னன்னு சொல்லுங்க. பொதுவாக வந்து ஒரு பர்சன் ஒரு போலீஸ் பர்சன் வில் ஹேண்டில் ஒரு 50 பேரை ஹேண்டில் பண்ணுவார். அந்த ஸ்கேலில் கொடுக்கறது வழக்கம். இங்கே வந்து ஒரு போலீஸ் பர்சன் ஒரு 20 பேரை ஹேண்டில் பண்ணுற ஸ்கேலில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 50 பேருக்கு ஒரு போலீஸ்காரங்க தான் நார்மல் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ரேஷியோ அலோகேஷன் ரேஷியோ. இது மாதிரி ஹை ரிஸ்க் க்ரௌடுக்கு ஜெனரல் க்ரௌடுக்கு விழாவாக போட மாட்டோம். பட் இது மாதிரி ஹை ரிஸ்க் க்ரௌடு நம்ம எந்தூசிஸ்ட் வர க்ரௌடுக்கு வந்து இது மாதிரி போடக்கூடிய ஸ்கேல். இந்த கேஸ்ல வந்து 20 பேருக்கு ஒன்னா கொடுத்திருக்காங்க. ஸோ 10,000 பேருக்கு 500 பேர்கிட்ட அவங்க போலீஸ்மென் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க ஃபார் மேனேஜிங் த கிரௌட். ஆனா வந்து அந்த கிரௌட் பாத்தீங்கன்னா நம்ம அங்க 3 மணிக்கு இருந்து பாத்தீங்கன்னா கிரௌட் சர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருது. 20,000 பேர்கிட்ட 6 மணிக்கெல்லாம் இருக்காங்க. பிளஸ் அவர் கட்சி தலைவர் வரும்போது கூட பாத்தீங்கன்னா அவர் வண்டி கூட நிறைய பேர் வந்துடுறாங்க. ஸோ ஏற்கனவே இங்க கிரௌட் இருக்கு. 10,000 பிளான் பண்றாங்க. 10,000க்கு மேலே இங்க நிறைய பேர் டபுள் நம்பர்ஸ் இங்க இருக்காங்க. பிளஸ் அவர் வண்டி கூட நிறைய பேர் சேர்ந்து வந்துடுறாங்க. ஸோ அதனால வந்து இங்க கிரௌட் வந்து 20,000 விட ஜாஸ்தி 25,000க்கு மேல இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. நெக்ஸ்ட் இங்க டைம் பார்க்கலாம். ஒவ்வொருலையும் பாத்தீங்கன்னா எத்தனை மணிக்கு என்ன கிரௌட் இருக்குன்றத நான் சொல்றோம். யூ கேன் ஜஸ்ட் லுக் அட் தி டைம் ஸ்டாம்ப் பாத்தீங்கன்னா தெரியும். ப்ளே பண்ணலாம். இது அவர் வண்டி உள்ள வருது. நம்ம எந்த லொகேஷன்ல அவருக்கு வென்யூ கொடுத்துருக்கோமோ அங்க இருந்து ஒரு அப்ராக்சிமேட்லி 1 கிலோமீட்டர் முன்னாடியே வந்து அந்த சைட்ல உள்ள கூட்டம். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இப்ப ரொம்ப நெரிசல் இல்லாம நின்றுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இதுவும் வந்து ஒரு கேள்வி வச்சிட்டு இருக்காங்க. பரப்புரையும் போது வந்து மின்சார தடை ஏற்பட்டதான்னு சொல்லிட்டு இதுக்கான விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல உள்ள நம்மளுடைய டான்ஜிட்கோட சிஇஓ அன்னைக்கு கொடுத்திருந்தாங்க. ஏடிஜிபி சார் கூட ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தும் போது அவங்களே கொடுத்திருக்காங்க. அதை நீங்க பார்க்கலாம்.
தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் சந்திப்பு நடைபெற்ற வெற்றிசாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் உரையாற்றிக் கொண்டிருந்த போது தடையில்லாத மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அனைத்து புகைப்படங்களிலும் சம்பவம் நடைபெற்றும் போது திருவிழா மற்றும் கடைகளை வெளிப்படுத்துவது தெளிவாக தெரிகிறது. எனவே உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது மின்தடை ஏற்பட்டது என்பதை திட்டவட்டமாக மறுக்கப்படுகிறது. மேலும் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டவர்களால் பொருத்தப்பட்ட ஜெனரேட்டர் மற்றும் போக்கஸ் லைட்டுகள் கூட்ட நெரிசலில் ஆஃப் ஆனது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. முன்னதாக தாவேக்காவின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு 27/9/25 அன்று கரூர் ஈரோடு ரோடு வேலுசாமிபுரத்தில் காலை 12 மணிக்கு மேல் உரையாற்ற உள்ளார் என்றும் வேலுசாமிபுரம் நெரிசலான பகுதி என்பதால் மக்கள் கூட்டம் அதிகமாக வரும் என்பதாலும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி தலைவர் பேசும்பொழுது குறிப்பிட்ட நேரம் மட்டும் மின்சாரத்தை நிறுத்தம் செய்து தரும்படி கடிதம் 26/9/25 என்று பெறப்பட்டது. அவருடைய கோரிக்கையானது அன்றைய மறுக்கப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா வந்து இபி சைட்ல வந்து பவர் கட் பண்ணவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்க வீடியோ கிளியரா பாத்தீங்கன்னா எப்ப எந்த ஸ்டேஜ்ல வந்து அங்க ஒரு குறிப்பிட்ட லொகேஷன்ல வந்து அந்த போக்கஸ் லைட் ஆஃப் ஆகுறது தெரியும் உங்களுக்கு. அந்த ஜெனரேட்டர் அவங்க கட்சி நிர்வாகிகளால் ஏற்படுத்தப்பட்ட ஜெனரேட்டர். அந்த ஜெனரேட்டர் வழியா கிரவுட் சர்ஜ் ஆகும்போது மக்கள் இங்கிருந்து உள்ள வர்றாங்க. ஸ்டாப். இப்ப பாத்தீங்கன்னா அங்க லைட் ஆஃப் ஆயிருக்கு. உங்களுக்கு அந்த விஷுவல்ல கிளியரா தெரியும் நினைக்கிறேன். பிளே. மற்ற இடத்துல லைட் இருக்கிறது கிளியரா தெரியுது பாருங்க. மற்ற எல்லா இடத்துலயுமே லைட் இருக்கும். அந்த எந்த இடத்துல ஜெனரேட்டர் பக்கத்தில் இருக்கிறது மட்டும் தான் அந்த பர்டிகுலர் லொகேஷன்ல மட்டும் நமக்கு போக்கஸ் லைட் மட்டும் ஆஃப் ஆயிருக்கு. பிளே. காவலர்கள் தடியடி நடத்தினார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டுட்டு இருக்காங்க. அவர் கட்சி தலைவர் வந்து ஒரு 6 o'clock போலதான் மூவ் ஆகி டுவர்ட்ஸ் அந்த லொகேஷனுக்கு வர்றாரு. ஸோ அவர் வரும்போது ஏற்கனவே இங்கே கிரௌட் ஃபுல்லா இருக்காங்க. ஸோ அவர் கூட அந்த கிரௌடும் சேர்ந்து வருது. ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரதுக்கு அப்புறம் மூவ் பண்ண முடிய மாட்டேங்குது. அவங்களால மூவ் பண்ண முடிய மாட்டேங்குது. வெஹிக்கிள் மூவ் ஆகணும். ஸோ போலீஸ் என்ன பண்றாங்கன்னா கிரௌடை வந்து கொஞ்சம் விலக்கி விட்டுட்டு ஸோ இந்த வண்டி மூவ் ஆகணும். ஏன்னா வண்டி ஸ்டக் ஆயிடுச்சுங்க. வண்டி மூவ் ஆக விலக்கி விடுறாங்க. ஐ திங்க் ஏடிஜி கேன் கிளாரிஃபை. ஃப்ரண்ட்ல வந்து ஒரு அந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட் ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடி அந்த ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. முன்னாடி இந்த க்ரௌடு இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய க்ரௌடு இருக்குது. அந்த மீட்டிங் பாயிண்ட் பக்கத்தில் தான் எல்லாருமே இருக்கு. பப்ளிக் ஹாஸ்பிட்டல் சுற்றி நிற்கிறாங்க. ஸோ பின்னாடி வந்த க்ரௌடு சைடில் அந்த க்ரௌடு எல்லாமே முன்னாடி மூவ் பண்ணும்பொழுது அவர் டிஎஸ்பி கூப்பிட்டு வந்து ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே போக வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அதான் அந்த ஆர்கனைசேஷன் வந்து அவங்க ஏற்றுக்கல. இன்னும் ஃபர்தராக முன்னாடி போகணும்னு சொல்லும்போது அப்போ வந்து கொஞ்சம் க்ரௌட் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி கொஞ்சம் உள்ள கொண்டு போகிறாங்க. அதான் நடந்துச்சு. அதை ப்ளே பண்ணுங்க.
தேங்க்யூ ஸோ மச். பரப்புரை துவங்குவதற்கு முன்பே வந்து நெரிசல் ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொன்னோம்னா 12 மணிக்கு அவர் வரணும். கிரௌட் வந்து பாத்தீங்கன்னா மதியானத்துல இருந்தே வந்து அசம்பிள் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 3 o'clockல இருந்து கிரௌட் கொஞ்சம் கொஞ்சமா கூட ஆரம்பிச்சிருது. ஸோ கிரௌட் இங்க அதிகமாகிட்டே இருக்கு. பிளஸ் காலையில இருந்து வந்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து எக்ஸாஷன் ஆயிடுச்சு, டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு, தண்ணி கிடையாது அவங்களுக்கு. ஸோ அதனால நிறைய பேர் டயர்ட் ஆகி கீழே உட்கார ஆரம்பிச்சிடுறாங்க, கீழே உட்கார வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து அவர் வெஹிக்கிள் வரும்போதும் பாத்தீங்கன்னா அவர் கூட வந்த கிரௌடு, அங்க இருந்த கிரௌடு பாத்தீங்கன்னா இந்த கிரௌட் சர்ஜன் சொல்லுவாங்க. பிளஸ் இந்த வண்டி வந்து நல்ல பெரிய வண்டி, அவருடைய வெஹிக்கிள் வந்து நல்ல பெரிய பஸ், பெரிய வண்டி. ஸோ அந்த வெஹிக்கிள் மூவ் ஆக சைட்ல இருக்க கிரௌட்லாம் டிஸ்பிளேஸ் ஆகும்னு சொல்லுவாங்க, சைட்ல போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு நெரிச்சலை வந்து மக்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பஸ் மூவ் ஆக சைட்ல உள்ள மக்கள் தள்ளி போகணும், வண்டிக்கு முன்னாடி உள்ளவங்களும் தள்ளி போகணும், பின்னாடி வந்தவங்களும் முன்னெடிச்சு அவர் ஃபேஸை பார்க்கணும்னு வர்றாங்க. ஸோ இதெல்லாம் வரும்போது தான் வந்து உங்களுக்கு நெரிசல் வந்து அதே நீங்க யூ கேன் சீ தட். ஸோ இதுவும் இஷ்யூ ரைஸ் பண்றாங்க. ஆம்புலன்ஸ் வந்து நிறைய ஆம்புலன்ஸ் எப்படி வந்தது, ஆம்புலன்ஸ் வந்து இந்த பரப்புரை நடந்தப்போ எப்படி அடிக்கடி வந்தன அப்படின்றது ஹெல்த் செக்ரட்டரி சார் இருக்காரு, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆம்புலன்ஸ் பொறுத்தவரையிலும் 108 ஆம்புலன்ஸ் வந்து அனைத்து மாவட்டங்களிலும் இருக்குது. கரூர்ல பார்த்தோம்னா மொத்தம் 19 இருக்கு. பட் இந்த இன்சிடென்ட் நடந்த இடத்த சுத்தி பார்த்தோம்னா 3 இடங்கள்ல நியரஸ்ட் ஆம்புலன்ஸ் இருந்தது. அதை தவிர கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இன்னும் ஒரு 3 ஆம்புலன்ஸ். இது மட்டும் இந்த 6 ஆம்புலன்ஸ் தான் நியர்பை. ஒன்று 108ல இருந்தது, ஒன்று ஃபயர் ஸ்டேஷன், இன்னொன்று கரூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல, இன்னொன்று தாந்தோன்றிமலை. அது தவிர இந்த கே பரமத்தி, மண்மங்கலம், உப்பிடாமங்கலம் அங்க இருந்தது. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு காமன் கால் சென்டர் இருக்கு 108 இங்க சென்னையில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் கால் வந்தது 7:14 ஸோ அது வந்து 7:20 அங்க ஆம்புலன்ஸ் போயிருக்கு. ரெண்டாவது கால் 7:15, அது 7:23 அங்க போயிருக்கு. அவங்க தான் வந்து ரிப்போர்ட் பண்றாங்க இங்க நிறைய மல்டிபிள் கேஷுவாலிட்டி, ஸ்பாட் டெத் அண்ட் கிரிட்டிக்கல் கேசஸ். ஸோ அதுக்கு பின்னாடி நம்ம வந்து அனைத்து மாவட்டங்கள்ல இருந்தும் நம்ம 108 மற்றும் இதர இதை வந்து ஆக்டிவேட் பண்றாங்க. அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் இருக்கு, அதுபடி ஆக்டிவேட் பண்றாங்க. பட் ஆனா அங்க நம்ம இந்த விஷுவல்ஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 2 ஆம்புலன்ஸ் வந்து அவங்களுடைய ஐ திங்க் ஏற்பாட்டு அந்த கட்சியின் சார்பாக 2 ஆம்புலன்ஸ் அந்த வெஹிக்கிள் கூட வருது. பிளஸ் 5 வெஹிக்கிள் அந்த கட்சி ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் வந்து அந்த இனிஷியலா அந்த கூட்டத்துக்குள்ள வருது. நம்ம இதை பொறுத்தவரையிலும் 108 பொறுத்தவரையிலும் 7, 14, 15, 16. பட் மொத்தமா 6 ஆம்புலன்ஸ் நம்மளுடைய 108. பட் ஆனா அங்க எவாக்குவேட் பண்ணது பார்த்தோம்னா மோர் தென் நியர்லி 50 ஆம்புலன்சஸ். அதுல அதனுடைய பிரேக்கப் ஸ்டடி பண்ணி பார்த்ததுல 7 வந்து அந்த கட்சியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஆம்புலன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6 வந்து நம்ம 108. மீதி வந்து இந்த இன்சிடென்ட் நடந்த பின்னாடி அங்க போலீஸ்ல இருந்து மைக்ல லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி அங்க இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல இருந்து 33 ஆம்புலன்ஸ் வந்து யூஸ் ஆயிருந்திருக்கு. ஸோ நம்மளுடைய 108ல இமீடியட்டா யூஸ் ஆனது 6 ஆம்புலன்ஸ், மீதி வந்து பிரைவேட் ஆம்புலன்ஸ். மற்றபடி தோ நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தெல்லாம் மொபிலைஸ் பண்ணாலும் அந்த எவாக்குவேஷனுக்கு யூஸ் ஆனது இந்த ஆம்புலன்ஸ் தான். இல்ல நான் சொல்றேன், ஹெல்த் செக்ரட்டரி சார் சொன்ன மாதிரி வந்து எந்த கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணாலுமே வந்து ஆர்கனைசர்ஸ்க்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க. இது வந்து பெரிய கூட்டம் 10,000 பேருக்கு மேற்கு வர்றாங்கன்னு சொன்னோம்னா ஆர்கனைசர்ஸே வந்து ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க.
2 ஆம்புலன்ஸ் வந்து அவர் கட்சி தலைவரோட பின்னாடியே 2 ஆம்புலன்ஸ் அவர் வண்டி பின்னாடியே வந்திருக்கு. அது இல்லாம 5 ஆம்புலன்ஸ் வந்து கட்சிக்காரங்களே ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மொத்தம் வந்து 7 ஆம்புலன்சஸ் வந்து கட்சிக்காரங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாம ஹெல்த் சைடு சொன்ன மாதிரி 6 வந்து 108 ஆம்புலன்ஸ் நியர்பை வச்சிருக்கோம். கரூர் சின்ன ஊர் தான். ஸோ பக்கத்துல வந்து ஒரு 6 ஆம்புலன்ஸ் வச்சிருந்தோம். ஸோ இந்த இன்சிடென்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்கேல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எக்ஸ்ட்ராவா மொபிலைஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி போச்சுன்னு சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷன் மக்கள் கீழே விழுகுறாங்கன்னு பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க ஃபோன் பண்ணி சொல்றாங்க, ஃபோன் ஒர்க் பண்ணலன்னா வயர்லெஸ்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ வயர்லெஸ்ல இன்ஃபர்மேஷன் போய் தான் வயர்லெஸ் மூலமாக தென் 108 கால் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஆம்புலன்ஸ் வர ஆரம்பிக்குது. பட் கட்சிக்காரங்க ஆம்புலன்ஸ் வந்து அங்க பக்கத்துலேயே இருந்தாலும் தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங் டு கம் இன். அதை நீங்க விஷுவல்ஸ்ல பார்க்கலாம். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ். இது அவங்க மூலமா ஏற்பாடு பண்ணப்பட்ட முதல் ஆம்புலன்ஸ். நெக்ஸ்ட் கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்களை கூட்டிட்டு போகணும். அந்த வழி விட்டுருங்க அப்படியே. அஸ்மிகா 9 வயசுல ஒரு பொண்ணு காணுமா? தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அஸ்மிகா இது கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் 108 அப்புறம் வந்துருது. ஸோ அதுவும் மூவ் ஆக ஆரம்பிக்குது. நிறைய பீப்புள் வந்து எக்ஸாஸ்ட் ஆகி நீங்க சொன்னீங்க இல்லையா, டீஹைட்ரேஷன் ஆகி தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டிருக்காங்கன்றது அந்த விஷுவல்ஸ் காட்டுது. மூவ் பண்ணலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.